ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே, நேற்று வந்து நிறைய கலவரம் நிலவரம்லாம் இருந்தது. ஸோ நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி கொடுக்குறேன். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் ஒன்று மார்னிங் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரஜன், அதுக்கப்புறம் இவர் நம்ம கமரு, அதுக்கப்புறம் இவங்க பிரவீன் சேர்ந்து எக்ஸலண்ட் ஆக்டிங். இதுதான் ஆக்டிங் எக்ஸலண்டா கமரு கொடுத்துருந்தது. ரொம்ப ஸ்மார்ட்டா செம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. பிரவீனும் ஈக்குவலி குட் அண்ட் பிரஜனும் செமையை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருந்தாரு. இது வந்து பார்வதி இல்லாத டைம்ல அது அமைஞ்சுதான் தெரியல. அப்படியே அவங்க இல்ல ரெடியா இந்த டைம்லயும் இது வந்து முடிஞ்சிருச்சு. கை கலப்பான மாதிரியும் கமரு வந்து பிரவீன் அடிச்சு கீழே தள்ளிட்ட மாதிரியும் கமருக்கு எப்படி இருந்தாலும் ரெட் கார்டு கிடைக்கும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல வீடு இருக்கும்போது இவங்க அதுக்குள்ள வேற ஒரு டாஸ்க் உள்ள இப்ப போயிட்டாங்க. ஒரு பெரிய டாஸ்க், ஒரு ஹோட்டல் டாஸ்க் உள்ள போயிட்டாங்க. அந்த டைம்ல யாரெல்லாம் எப்படி நடந்துங்க பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி பிரவீன் பார்வையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட வாத்து மலானும் அந்த பாருவும் சேர்ந்து அப்படி கமருதனை பத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அவன் அப்படிதான் எனக்கு தெரியும், அதை பண்ண ஊர் ரெண்டு பட்டா கூத்தடி கொண்டாடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம வினோத் வந்து எக்ஸலண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக. வினோத் இந்த பக்கம் பார்த்தா பிரவீன், அந்த பக்கம் பார்த்தா கமரு, ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு கவலைப்படாதீங்க, அவன் வந்து மச்சான் நான் சொன்னா கேள்டா, கமரு வந்து எத்தனை அடி வேணாலும் வாங்கிக்கிறேன்னு இருக்கான், இது அப்படியே விடுறான்னு சொல்லிட்டு வினோத் வந்து சப்சிடைட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு செம்ம கலாட்டாங்க. போயிட்டு வந்த வைல்டு கார்டு எல்லாமே இந்த மாதிரி பார்வதி போய் அடின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க வெளியில தான், அப்படிலாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருந்தாங்க. எஃப்ஜே வந்து நாங்க இதுக்கு தான் வாயெல்லாம் மூடிட்டு எதுவுமே பேசாம இருக்கிறோம், அந்த இதை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு. கமருதீன் ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட்டு இந்த எஃப்ஜே அவங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாண்டா இவங்க இருக்காங்கல்ல, சாண்டா இவங்க அந்த ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த பார்வதி பார்த்தாவே பயமா இருக்குது, நினைச்சு வந்து பயங்கரமா பண்ணுது, நிறைய வந்து ஏதோ விமன் கார்டு மாதிரி பிளே பண்ணுது அப்படின்ட்டு. பட் அவங்களோட டார்கெட் இப்போ ஃபுல்லுமே ரெண்டு பேரோட டார்கெட் இந்த கேப்டன் மேல தான் இருக்கு. மெயினா பார்வதியோட இது வந்து கேப்டன் மேல தான் இருக்கு. இந்த டாஸ்க் வந்து இன்னும் இவங்க வீட்டுக்கு ரிவீல் பண்ணல, அப்படியே அந்த பிராங்காக தான் இருக்கு. பிராங்க் ரிவீல் பண்ணல. இப்படியே இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, நேற்று நைட்டு கேப்டன் வந்து ஒரு வினோத் கேப்டன் வந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. வினோத் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குன்னு பாருவும் நம்மளோட வாத்து மேலானும் சேர்ந்து அவன் கைக்குள்ள போட்டுட்டு விஷயங்கள்லாம் கறந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா கேவலமா இருக்குன்னு நம்ம கேப்டன் சொன்ன விஷயம் தெரியுமா, அந்த வாத்து மேலானையும் பார்வதியும் பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்றதுன்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னார். வந்து விக்ரம் விக்கல்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தோம் நாங்க, இதுக்குதான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்கன்ட்டு. அந்த ஒதுக்கி வச்ச வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு ஒரே தலைவலி, இந்த அம்மாக்கு யாரை ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேப்டனே பிடிச்சி வாயை பிடிங்கி பார்த்தாங்க. அந்த சொல்லிச்சு, என்கிட்ட இருந்து வாங்கி வார்த்தையை வாங்கலாம்னு பாக்குறீங்களா, யார் சொன்னாங்கன்னு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிளம்பி போயிடுச்சு. இது எல்லாமே இந்த பக்கம் இவங்க அந்த பக்கம் அவங்கன்னு பேசிட்டு இருக்க டைம்ல வியானா வேற எனக்கு தூக்கம் இல்ல, அவங்க காலையிலேயே எழுந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அந்த பக்கம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க கேப்டன் கிட்ட. சோ அடுத்த டாஸ்க்ல இன்னும் கலவரமா இருக்கு பார்வதிக்கும் அந்த திவ்யாக்கும். ஒண்ணுமே இல்லைனாவே ஒரு பிரச்சனையை பெருசா பூதாகரமா ஆக்கிடுவாங்க பார்வதி. அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஹோட்டல் டாஸ்க் படிச்சுட்டு இருந்த போது அவங்க ஏதோ டீஸ் பண்ண, அவங்க எப்பயுமே ஸ்டைல்ல டீஸ் பண்ற மாதிரி பண்ணோம்னா நீ மூடிட்டு உட்காருன்ற மாதிரி ஒரு சைகை வேற காமிச்சாங்க நம்ம திவ்யா. திவ்யா தான் நீ இந்த வாத்து மேலானையாவது ஏதாவது தெரியாத கேஸ்ல சேர்த்து விட்டுலாம். ஆனா இந்த பார் இருக்கு பாருங்க, ஐயோப்பா, எல்லா வில்லி எல்லா சீசன்ல இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வந்துருக்குது.